என்ன வேணும்டா? 2 குர்குரே. டேய் ஃபோனை பார்க்காம எடுறா. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே, நரைகளும் மறைந்திடவே வெண் சொல்றா. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில் இருக்கேன். கிரிக்கெட் விளையாட வாடா. நாளைக்கு வரேன். The next day. உன்னால பாருடா, ஃபோன் உடைஞ்சிச்சு. உனக்கு அறிவே இல்லையா? யாருக்கு அறிவில்லை? உனக்கு தான்டா அறிவில்லை. ஃபோனை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்னடா தெரியும்? ஃபோன் பார்க்க மட்டும்தான் தெரியும். கிரிக்கெட் விளையாட தெரியுமா? தெரியாது. எப்படி விளையாட தெரியுமா? தெரியாது. வாலிபால் விளையாட தெரியுமா? தெரியாது. அதில் தானே நாலேஜ் ஃபுல்லாக நிறைய யூஸ் எது? இருக்குது. இன்ஸ்டா யூஸ் பண்ணுறது, கேம் விளையாடுறது தான் நாலேஜ் இருக்கா? ஃபோன் யூஸ் பண்ணுறதால உனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்குதுடா. விளையாட வந்த இடத்துல விளையாடணும்ல. எனக்கு விளையாட தெரியாது, அதனால தான் நான் ஃபோன் பார்க்குறேன். அதுக்கு நீ வீட்லேயே உட்காந்து பார்க்கலாம்ல. உண்மையை சொல்ல போனால் மனுஷனால் படைக்கப்பட்ட கேவலமான படைப்பு இந்த ஃபோன் தான்டா. இதுலேருந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. நம்மளா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களை நம்மளா கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து சீக்கிரம் வெளியே வர முடியும். தயவுசெய்து சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஃபோனை கொடுக்கறத கொஞ்சம் தடுத்துக்கோங்க.